இதுவும் இல்லாம சொர்க்கத்துல நிறைய ஃபுட் இருக்காங்க. அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல மென்ஷன் பண்றான், தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஃபுட் இன் ஜன்னா. நம்ம எவ்வளோ வேணா சாப்பிடலாம். நம்ம அந்த சாப்பிட்றதுக்கு யாரும் தடுக்க மாட்டாங்க. நம்ம ஒன்றும் கவலைப்படவே, எனக்கு சாப்பிட்டா தொப்பை வந்துடும் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. நான் சாப்பிட்டா குண்டாயிருவேன் அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம எவ்வளோ வேணா சாப்பிடலாம். தேர் ஆர் பிளென்டி ஆஃப் ஃபுட் இன் ஜன்னா. ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல மென்ஷன் பண்றான். நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, தேர் இஸ் நோ டாய்லெட் இன் ஜன்னா. சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ச்சியா கேட்குறாங்க, எப்படி டாய்லெட் இல்லைன்னா எப்படி? நம்ம எவ்வளோ ஃபுட்டு சாப்பிடுவோம். இப்போ நம்ம ஒரு ஜென்ரலி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எதாவது பஃபெட் போகிறோம்னு நம்ம நிறைய சாப்பிடுவோம். நமக்கு என்னென்ன வேணுமோ அதுவும் எடுத்துப்போம், சாப்பிட்றத ஐட்டத்தையும் எடுத்து நம்ம பிள்ளைக்கு வச்சுப்போம், நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, இல்லை நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் நான் டாய்லெட் போகணுமே. அதுக்கு நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்ஷன் பண்ணுறாங்க, அங்கே டாய்லெட் இல்லை, யூ வில் ஜஸ்ட் ஸ்வெட். அதாவது ஒரே ஒரு வேர்வை மட்டும் வருமாமா. அந்த வேர்வின் மூலியமாக நம்மள்கிட்ட அந்த டாய்லெட்னு சொல்லி இந்த உலகத்தில் போகிறோம் தெரியுமா, அந்த ஒரு வேர்வையை கொண்டு அல்லாஹ் அதை திருப்தி அடைச்சிடுவானுங்க. அந்த வேர்வையும் அல்லாஹ் குர்ஆன்ல மென்ஷன் பண்ணுறான், அந்த வேர்வையோட ஸ்மெல்லு இட் வில் ஸ்மெல் லைக் மஸ்க். இந்த உலகத்துல நமக்கு வேர்வை வந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ் மாற்றணும், நம்ம உடனே போய் குளிக்கணும். நம்ம அம்மா அப்பா பக்கத்தில் கூட வர மாட்டாங்க, நம்ம பசங்களுக்கு கூட வர மாட்டாங்க, நம்ம ஒய்ஃபு கூட வர மாட்டான், குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அங்கே ஜன்னத்தில் இருக்கிற சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஸ்வெட், அந்த ஸ்வெட்டு கூட எல்லாம் மென்ஷன் பண்ணுறான், யூ வில் ஸ்மெல் லைக் அ மஸ்க். அங்கே நமக்கு இன்னும் அதிகமான ஒன்று இருக்கு, ஹூர்லின்னு சொல்லிட்டு. ஹூர்லின் அழகான பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும். அதாவது அந்த ஸ்வெட்டை வாசனையை கொண்டு அந்த ஹூர்லியன் நம்மளுடைய மனைவிகள் நம்மளை தேடி ஓடி வருவாங்களாமா. இன்னும் அதிகமாக நம்மளோட சொல்லுவாங்களாமா, யூ ஸ்மெல் மோர் பியூட்டிஃபுல் தென் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு. அப்போது சொர்க்கத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டான நம்ம திங்கே பண்ண முடியாமல் அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டு எல்லாம் நம்ம சொர்க்கத்துக்கு வச்சுக்கிறோம். ஒரு சொர்க்கவாசி ஜாலியாக படுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு பறவை மேலே, ஒரு பேர்டு மேலே பறந்து போகணும். அந்த சொர்க்கவாசி ஜஸ்ட் டிசைர், அதாவது நம்ம மனசு நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க மனசுல நினைப்பாரு நம்ம சொர்க்கவாசி, இந்த பறவை நான் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. அல்லாஹ் குர்ஆன்ல மென்ஷன் பண்றான், அந்த பறவை பார்பிகாவையோ இல்லை சிக்கனாவோ, அதான் நம்ம இந்த உலகத்தில் சாப்பிடுவோம் தெரியுமா, நம்ம சிக்கன் 65 சாப்பிடுவோம், நம்ம டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் பண்ணி சாப்பிடுவோம், பார்பிக்யூ பண்ணி சாப்பிடுவோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த பறவை அழகான முறையில் குக்காயி நமக்கு முன்னாடி நிற்குமாமா. அந்த சொர்க்கவாசியை எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு